எப்படி கிரியேட்டிவா, யூனிக்கா, இன்னோவேட்டிவா, புதுமையா, புதுசா பார்க்கறதுக்கு வித்தியாசமா எப்படி பிசினஸ்ல விளம்பரம் முக்கியம். விளம்பரம் இருந்தா தான் நம்மளோட பிசினஸ், நம்மளோட ப்ராடக்ட் சேல்ஸ் கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னே வீடியோல சொல்லியிருக்கிறோம், பார்த்திருப்பீங்க. அந்த அடிப்படையில் நிறைய பிசினஸ்கள்ல, சின்ன பெரிய பிசினஸ்கள்ல விளம்பரங்கள், குறிப்பா சோசியல் மீடியாக்கள்ல நிறைய வீடியோக்களை பார்க்க முடியாது. ஆனா ஜஸ்ட் ப்ராடக்டையோ சர்வீஸையோ வீடியோவாக எடுத்து அதை ஃபேஸ்புக்லேயோ சோசியல் மீடியாவிலேயோ போடுறதால கஸ்டமர் அதை முழுமையாக பார்த்து அதனால ஈர்க்கப்படுவது குறைவு. அல்லது இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேரில் சோசியல் மீடியாக்களில் இன்ஃப்ளூயன்சர் இருக்கிறவங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு பணத்தை கட்டணம் செலுத்தி அவங்கள விளம்பரங்களை செய்து போடுறது முக்கியம் இல்லை. விளம்பரம் போடுறது ஓகே, ஆனால் விளம்பரத்தை எப்படி கிரியேட்டிவா, யூனிக்கா, இன்னோவேட்டிவா, புதுமையா, புதுசா பார்க்கறதுக்கு வித்தியாசமா எப்படி உருவாக்குறது அப்படின்றது தான் இங்கே முக்கியம். புதுசான கிரியேட்டிவான யூனிக்கான ஒரு விளம்பரத்தை நம்ம உருவாக்கி அதை சோசியல் மீடியாவில் போடும்போது 1 to 30 செகண்டுடைய வீடியோவாக இருந்தாலும் கஸ்டமர் கூர்ந்து பார்க்கறதுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு புதுமையான விளம்பரங்களை உருவாக்கணும். அப்படி புதுமையான விளம்பரங்களை உருவாக்க தெரியல அல்லது புதுசா ஏதாவது தேடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா உஹிப் கன்சல்டிங் ஆகிய நாங்க உங்களுக்கு விளம்பரங்களை உருவாக்கி தரலாம். கண்டென்ட்டை நாங்க உருவாக்கி தரலாம். விளம்பரங்களை நீங்க செய்யலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? இன்பாக்ஸ் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம்.